ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் பாசி. கடல் பாசி அப்படின்னா அகார் அகார்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இப்போது எல்லா மார்க்கெட்ஸ்லேயும், அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக கிடைக்குது. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது உடம்பு ரொம்ப ஹீட்டாக உள்ளவங்க கடல் பாசி சாப்பிட்லாம். கடல் பாசி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பை வந்து ஒரு நடுநிலையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து அயன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி, அதாவது யார் யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். சேம் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போது ரம்ஜான் டைமிங்கு, இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஃபுல் டே நோன்பு இருந்துட்டு ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் நோன்பு திறக்கும் போது. பிகாஸ் ஃபுல் டே இருக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இதை சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். அதாவது ரொம்ப கூலிங்காக, உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக மாறிடும். ஸோ வந்துட்டு கடல் பாசி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், கடல் பாசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ பார்க்கலாம். கடல் பாசி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடல் பாசி, இது அகார் அகார்னு சொல்லுவாங்க. எல்லா கடையிலுமே கிடைக்கிது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 10 பீசஸ், உங்கள் ஒரு ஃபிங்கர் சைஸில் 10 பீசஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸு, என்ன நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மில்க் வந்துட்டு ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அதாவது நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக செய்கிறதால மில்க் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கடல் பாசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 15 to 20 minutes ஊற வச்சுருங்க. நான் வந்து 15 to 20 minutes வந்து இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அப்படியே வந்து இதில் வந்து ஓரளவுக்கு இந்த ரேஞ்சில் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக. நல்லா மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கடல் பாசி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அது என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டு அதில் ஃபுல்லாகவே அந்த வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வாட்டரில் கொஞ்சம் கூட அந்த கடல் பாசியோட கண்டென்ட் கொஞ்சம் கூட தெரியலை. அது நல்லா வாட்டரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. சும்மா சின்ன இதழ்கள் இருக்கலாம், சின்ன அளவில் இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நான் 5 ஸ்பூன்ஸ் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மில்க் ஆட் பண்ணிவிட்டு எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சிம்மரில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஏதோ ஒரு எசன்ஸ், தட் இஸ் பிஸ்தா எசன்ஸு, பைனாப்பிள், எல்லாமே, மேங்கோ, இப்படி எல்லா ஃப்ளேவரும், சாக்லேட்டு, இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்லேயும் எசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணலை. இதே மாதிரி நீங்கள் ஒன்று இந்த மில்க்லேயும் நம்ம வந்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோகோனட் மில்கில் கூட செய்யலாம். கோகோனட் மில்க்லையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணியும், மில்க்குக்கு பதிலாக அப்படியே கோகோனட் மில்க் ஆட் பண்ணியும் செய்யலாம். ஸோ இப்போ வந்துட்டு பொங்கி வருது. ஸோ இந்த டைமிங்கில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிளேட்டில் வந்துட்டு ரொம்பவும் திக்காக அதாவது ஒரு இன்ச்சு ரேஞ்சில்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப திக்காக இது பண்ணிங்கன்னா அது உரைகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஒன்லி இந்த மாதிரி பிளேட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இப்போது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஒரு 15 to 20 minutes வச்சாலும் இல்லை ஹையராக அதிகபட்சம் வந்து நீங்கள் ½ an hour வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா ஜெல்லி ஆகிடும், நல்லா திக்காகிடும். ஸோ கட் பண்ணி சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதுனாலும் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே உங்களுக்கு ½ an hour தான். ½ an hourல வந்துட்டு நல்லா ஜெல்லி க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வச்சுட்டு ½ an hour ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா கட் பண்ண வருது. ஒரு லிக்யூடாக இருந்தது, இப்போ வந்து நல்லாவே கட் பண்ண வருது. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு கடல் பாசி உங்களுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் வர அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க ஹசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.